என் பிள்ளை சட்டையை இழுத்து கன்னத்தில் ரெண்டு அடியும் கொடுத்து சட்டையை இழுத்து பிடிச்சி இடிச்சிருக்காங்க. வயிறையும் இந்த பகுதியிலும் இடிச்சிருக்காங்க. வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் இங்கே நடந்துட்டு இருக்கு. என்ன யாதுன்னு புரியல. இதுக்கு தகுந்த நடவடிக்கை கல்வித்துறையும் காவல்துறையும் இதுக்கு மெயினா பொறுப்பெடுக்கிட்டு அப்பாவா நான் கேட்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரவிளை அருகே தனியார் பள்ளி தலைமை ஆசிரியரும் தாளாளரும் தாக்கியதில் 12ஆம் வகுப்பு மாணவன் காயமடைந்ததாக கூறி அவரது தந்தை மருத்துவமனையில் மகனை சேர்த்துள்ளார். என் பிள்ளை சட்டையை இழுத்து கன்னத்தில் ரெண்டு அடியும் கொடுத்து சட்டையை இழுத்து பிடிச்சி இடிச்சிருக்காங்க. வயிறையும் இந்த பகுதியிலும் இடிச்சிருக்காங்க. வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் இங்கே நடந்துட்டு இருக்கு. என்ன யாதுன்னு புரியல. இதுக்கு தகுந்த நடவடிக்கை கல்வித்துறையும் காவல்துறையும் இதுக்கு மெயினா பொறுப்பெடுக்கிட்டு அப்பாவா நான் கேட்கிறேன். இது குறித்து பள்ளி நிர்வாகம் தரப்பில் கேட்டபோது அந்த மாணவன் கூலிப் போன்ற போதை வஸ்துக்களை பயன்படுத்தியதாகவும் சக மாணவர் ஒருவரை தலையில் தாக்கியதாகவும் அதன் பொருட்டு கூப்பிட்டு கண்டித்தபோது நெஞ்சு வெளிப்பதாக கூறியதால் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றதாக தெரிவிக்கப்பட்டது. காலை உணவருந்தவில்லை என்று மாணவன் தெரிவித்ததால் தனியார் மருத்துவமனையில் ட்ரிப்ஸ் ஏற்றிவிட்டு வீட்டிற்கு அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மகனை சேர்த்த தந்தை பள்ளி கல்வித்துறை விசாரணை நடத்துமாறு கோரிக்கை விடுத்துள்ளார்.